சோ இப்படி பெயரளவுல கற்பனை, மனதோட கற்பனை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுது. உலக நடைமுறைக்காகவே அவை பெயரும் உருவும் பெறுகின்றன. உலகத்துல வியாபாரம், அதாவது விவகாரிக்க உலக செயல்பாட்டுக்காகத்தான் இந்த மாதிரி நாமத்தோடையும் பெயரோடையும் ரூபத்தோடையும் உருவம் பெறுகிறது. அதுக்கு உருவம் கிடைக்கிறதுக்கு நம்ம புலங்கறதுக்கு நம்ம செயல் நம்மளுடைய தேவைகளுக்காக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றார். அறிவாளிகளான சான்றோர்கள் அவை அனைத்தையும் அவற்றின் செயல்களையும் பொய்யென்று உணர்ந்து அவற்றில் தங்களையே காண்கிறார்கள். தத்துவ ஞானம் தெரிஞ்ச பிரம்ம ஞானம் தெரிஞ்ச பெரியவங்க சான்றோர்கள் என்ன பண்றாங்க? இதெல்லாம் பொய்யான உலகம், இது சும்மா படைக்கப்பட்டிருக்கு, ஒரிஜினலா இது இப்படி கிடையாது அப்படின்னு ஒரிஜினல் தத்துவமான இதனுடைய செயல்கள் எல்லாமே பொய்ன்னு உணர்ந்தவர்கள் அவற்றை எல்லாத்திலையும் தங்களையே காண்கிறார்கள். இதெல்லாம் உங்களுடையதா எல்லாமே பாக்குறாங்க. ஏனெனில் அனைத்திலும் ஒரே மாதிரியாக தாங்கள் தானே ஊடுருவி நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது வேதம். எப்படி எல்லாத்துக்கும் அந்தரியாமையா தேவரீர் தானே இருக்கிறீர், தேவரீர் ஒருத்தர் தானே சத்தியம், மத்ததெல்லாம் பொய் தானே. அதனால அறிஞர்கள் எல்லாம் இப்படி பாக்குறாங்க. ஆனால் அறிவிலிகள், அந்த தத்துவ ஞானம் இல்லாதவங்க, பிரம்ம ஞானம் இல்லாதவங்க தங்களை காணாது உலகில் பொருட்களையே காண்கின்றனர். அப்படி அறிவில்லிங்கிறது இந்த இடத்துல தத்துவ ஞானம் இல்லாதவங்கள சொல்றார். பிரம்ம ஞானம் இல்லாதவங்க உங்களை பார்க்காம, அந்தரியாமையா இருக்கக்கூடிய உங்களை பார்க்காம உலக பொருள்களையே அனுபவிக்கிறதுலயும் உலகியல் பொருட்களையே காண்கின்றனர். அததான் உண்மை நினைச்சுக்கிட்டு அதையே அனுபவிக்கிறாங்க, அதையே பாக்குறாங்க. அவற்றே உண்மை எனவும் நம்புகிறார்கள். இதெல்லாம் விட என்ன தெரியுமா, இதுதான் நிதர்சனம்னு வேற நம்புறாங்க. அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் முக்குட குண்டல கங்கன கிங்கினி பரிணதம் கனகம் பரமார்த்ததா மகதங்கிருதி கப்ரமுகம் ததா நரஹரேன பரமம் பரமார்த்ததா சொல்றார் ஸ்ரீதர். அந்த ஸ்ரீ நரசிம்ம ஸ்தோத்திரம் இது கண்டினியூஸா வருது. இதுவே நம்ம ஸ்தோத்திரமா எடுத்து கூட நம்ம படிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம அப்படியே தனித்தனியா எழுதி ஒரு புக்ல வச்சுட்டு கூட இது நரசிம்ம ஸ்லோகமா நம்ம தனியாவே சொல்லலாம். கிரீட்டம், குண்டலம், வளையல், கால் சதங்கை என்ற பெயரில் தங்கம் பற்பல வடிவமாக தோன்றிடனும் உண்மையில் மூலத்தில் அவை அனைத்தும் தங்கமே. அதே போல் மகத்தத்துவம், அகங்காரம், ஆகாயம், காற்று என்று பலவாறாக காணும் இந்த பிரபஞ்சமும் உண்மையில் தங்களிடமிருந்து வேறுபட்டதன்று அப்படின்னு ஸ்ரீதர் சுவாமி இந்த நரசிம்ம சுவாமி ஸ்லோகத்துல இருந்து எடுத்து காமிக்கிறார். உலகத்துல விதவிதமான ஆபரணங்கள் இருக்குல்ல, கிரீட்டம் இருக்கு, குண்டலம் இருக்கு, முக்குட்டு இருக்கு, வளையல் இருக்கு, மோதிரம் இருக்கு, சங்கிலி இருக்கு, ஆரம் இருக்கு, என்னென்னமோ தங்க ஆபரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தங்கத்தை மாத்திரம் எடுத்து நான் பேசுறேன். இது மாதிரி எண்ணற்ற பொருள்கள் உலகத்துல இருக்குல்ல, மண்ணால் ஆனது, இரும்பால் ஆனது, மரத்தால் ஆனது அப்படின்னு இருக்குல்ல, அது எல்லாமே அதனுடைய மூல தத்துவத்துல இருந்து தானே வந்திருக்கு. மூல தத்துவம்ங்கிற தங்கத்துல இருந்துதான் எல்லாம் உருவம் மாறி வந்திருக்கு. அதே போல மரத்துல இருந்து மரத்தால் ஆன விஷயங்கள் வரும், இரும்புல இருந்து இரும்பால் ஆன விஷயங்கள் வரும். அதே போல தேவரீரான பரபிரம்மத்துக்கிட்ட இருந்துதான் இந்த மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், ஆகாயம், காற்று, இந்த மாதிரி பல எப்படி ஆபரணங்கள் ஒரு ஆபரணத்துல ஒரு தங்கத்துல இருந்து ஆபரணங்கள் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அதே போல தேவரீர்ங்கிற பரபிரம்மத்துக்கிட்ட பரமாத்மா கிட்ட இருந்து இதெல்லாம் உருவாருது. மகத்தத்துவம், அகங்காரம், அதனால ரெண்டுமே வேறுபட்டதல்ல அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சயத ஜயத்வஜ மனுஷயித குணான்யஸ்ச ஜூஷன் பஜதி ஸ்வரூபதாம் ததனு மிருத்யும் அபேதபகஹ த்வமுத ஜஹாசி தாமஹிரிவ த்வச்சமாத பகோ மகசி மஹீயசே அஷ்டகுணிதே அப்ரி மேயபகஹ. இவ்வாறு இந்த ஜீவன் மாயையில் மயங்கி அந்த மாயையை, அதாவது அவித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயைய தனதாக்கி கொள்ளும் போது அதன் உண்மையான ஆனந்தம் முதலியன இயல்புகள் மறைகின்றன. ஏன் இவனுக்கு ஆனந்தம் இல்லாத இருக்குது? இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபத்திலேயே தேவரீர் போல பரமாத்மா போல ஆனந்தமயமானது இல்லையா? அதனாலதான் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய சொரூபமே ஆனந்தமயமானது. நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா. நம்மளுடைய சொரூபம், நம்மன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆத்மாவோடைய சொரூபமே என்ன தெரியுமா? ஆனந்தமயம்தான்.
நம்ம செய்யற செயல், எல்லா செயலையும் எடுத்து பாருங்க, எதற்காக செய்யறோம்? அதுல நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யறோம். எந்த செயலா இருந்தாலும் அது எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டா, எதை தேடுது அப்படின்னு கேட்டா, ஒரு விதமான ஆனந்தத்தை தான் தேடுது. அதனால இந்த ஆத்மாவுடைய சொரூபமே ஆனந்தம் தான். எப்படி பரமாத்மா ஆனந்தமே சொரூபமா இருக்காரோ, அதே போல ஜீவாத்மாவுக்கும் ஆனந்தம் சொரூபம். அத எது மறைக்குது? இந்த அவித்யைன்னு சொல்லக்கூடிய மாயை மறைச்சு தனதாக்கி கொள்ளுது. அதை மறைச்சு தன்னைகிட்ட ஈர்த்துக்குது இந்த ஜீவாத்மாவை. அதையும் இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது? உண்மை நினைச்சு உண்மையான ஆனந்தம் முதலிய இயல்பை மறைச்சுக்கிட்டு, தன்னுடைய சொரூபத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை மறைச்சுக்கிட்டு, இந்த பிரகிருத்தில இந்த மாயையில தோன்றக்கூடிய முக்குணங்களால தோன்றக்கூடிய ஆனந்தம் இருக்கே, இதுதான் ஒரிஜினல் ஆனந்தம்னு நினைச்சு, நிலையில்லாத ஆனந்தம். இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சுன்னா ஒரு விதமான ஆனந்தம், இது முடிஞ்சு முடியங்காட்டி அடுத்தது மேல இன்னொரு ஆசை வந்துரும் இல்லையா? அப்ப அதை நோக்கி இந்த ஆனந்தம் ஓடும். இன்னொன்னு முடிஞ்சு முடியங்காட்டி அது முடிஞ்ச உடனே அடுத்ததுக்கு ஓடும். இப்படியே தானே தாவிக்கிட்டு இருக்கும். இது ஆனந்தத்தை தேடி 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 போகுது. ஆனா நிலையான ஆனந்தம்ங்கிறது எதுனா பரமாத்மாவோட இருக்கிறது தான் நிலையான ஆனந்தம். முக்குணங்களில் தோன்றிய செயல்கள், புலன்கள் உடல்களில் சிக்கி அமிழ்ந்து விடுகிறது. தானும் மாயையாகவே ஆகி விடுகிறது. இந்த 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 முக்குணங்கள் மயமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் சுகத்துல அடிமைப்பட்டு ஸ்வயம் அந்த ஆத்மா என்ன பண்ணுது? மாயைக்கு ஆளாகி விடுகிறது. மாயமாவே ஆயிடுறது. இதுவும் பாம்பு தன் சட்டையை தனது என்று நினைக்காது உரித்து விடுகிறது. பாம்பு என்ன பண்ணும்? அதனுடைய அந்த பருவம் வந்த உடனே அதனுடைய ஸ்கின் சட்டைய இது என்னது இல்ல அப்படின்னு தெக்தம் பண்ணிடுது, விட்டுருது. தன்னுடைய சட்டையை தனது என்று நினைக்காது உரித்து விடுகிறது. அதுபோல தாங்களும் அவிதையான மாயையோடு தொடர்பின்றி அதை தள்ளி விடுகிறீர்கள். அதே போல தேவரீரான பரமாத்மா இந்த பிரகிருதிங்கிற சொல்லக்கூடிய மாயையில உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. பாம்பு கிட்ட இருந்துதான் அதனுடைய ஸ்கின் சட்டை வெளிவருது. அது என்ன பண்ணுது? இது நம்மளது இல்ல அப்படின்னு தள்ளி விட்டுருது. அதே போல பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து உருவாயிருந்த இந்த பிரகிருத்தியா இருந்தா கூட இது எனக்கு தகுந்தது இல்லைன்னு பரபிரம்மம் உதறி தள்ளி போயிட்டு அதுல இருந்து தனித்து இருக்கிறதாம் பிரம்மம். ஓகே. அதே போல தாங்களும் அவிதையான மாயையோடு தொடர்பின்றி அதை தள்ளி விடுகிறீர்கள். ஆகவே தங்களது ஐஸ்வர்யங்கள் தங்களுடைய எப்போதும் நிலைத்து நிற்கின்றன. இந்த இடத்துல ஐஸ்வர்யம்னு சொல்றது என்ன தெரியுமா? பகவானோடைய ஐஸ்வர்யங்கள் உங்களை விட்டு அகலாமல் எப்பொழுதும் தேவதர்கிட்டே நிலை கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம்னா என்ன? பகவான் கிட்ட சொத்து பத்து அவரை விட்டு போகாம இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. ஞான பல சக்தி தேஜஸ் ஐஸ்வர்ய வீரியன்னு சொல்லக்கூடிய பகவானோட 6 குணங்கள் இருக்குல்ல, மகா குணங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த குணத்துக்குள்ளதான் மத்த எல்லா ஆயிரக்கணக்கான எண்ணில் அடங்காத குணங்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் அடங்குமா. எப்படி? இந்த 6 குணங்களுக்குள்ளதான் சௌஷீல்யம், சௌலபியம், சௌரியம் சொல்லக்கூடிய எத்தனை விதமான குணங்கள், காருண்யம் அப்படிலாம் இருக்குல்ல, எத்தனை விதமான குணங்களும் இதுக்குள்ளதான் அடக்கம். அப்படி இந்த 6 குணத்துக்குள்ள அடக்கம்னு சொல்லுவாங்க. அதே போல அதனால இது இந்த பிரகிருதியோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட உங்களோட குணம் எப்போது நிலைச்சு நிற்கிறது? ஜீவனும் தங்களுடைய அம்சம் ஆதலால் ஆனந்த வடிவினன்தான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா மேல, அதேதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவனுக்கும் அதே போல தேவரீர் போல உங்களுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால இவனும் ஆனந்த வடிவனன் தான். ஆனா ஜீவன் அல்பன். என்னது? இந்த அல்ப சுகத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இதுல தலை கட்டி நிக்கிறதுனால இது கஷ்டப்படுறான். தனது ஆனந்தமயமான ஐஸ்வர்யத்தை, அதாவது இவனுக்கும் இந்த மாதிரி சந்தோஷம் ஐஸ்வர்யம் தான், அவனுக்கு செல்வம் தான். ஆனா அதை விட்டுட்டு உலகிலேயே மூழ்கி இழந்து விடுகிறான். அவற்றை உலக விஷயங்கள்ல இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மூழ்கிடுறான். ஆனா தேவரி அதுல இருந்து தனியா இருக்குது. அதனால இவன் மூழ்கி இழந்து விடுகிறான். ஒப்பு நோக்குக. இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார். முண்டகோபநிஷத்துல நான் ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். இந்த ஸ்லோகத்துல அது இருந்துச்சுன்னா தேவையில்லை, இல்லைன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம். இதே கதை தான் நான் சொல்லலான் இருந்தேன். அதே கதை தான் அங்க இருக்கு. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்லம் பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்நந்தன் யோபி சாகஷீதி. முண்டகோபனிஷத்து சொல்லுது. இந்த கதையை ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்திருக்கோம். நிறைய தடவை நம்ம கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். முண்டகோபனிஷத்துல 3:1:1 இந்த ஸ்லோகம் இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மரத்துல
ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்களாம். இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பாகவத்திலே ஒரு கதையா பார்த்திருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு பறவைகளும் மிகவும் நட்புடன் ஒன்றாக வசிக்கின்றன. துவா துவானா இரண்டு, சுபரணா சுபரணா பரணா பரணானா பறவை. ஓகே, நல்ல ஒரு பறவைகள், நல்ல பறவைகள். ஓகே, சயுஜா எப்போது சேர்ந்தே இருக்கக்கூடிய பறவைகள். சகாயா எந்த கிளையில உட்கார்ந்து இருக்கு, கிளைகள்ல. சமானம் விருட்சம் ஒரே கிளையில ஒரே இதுல உட்கார்ந்து இருக்கு. பறவைகள் மிகவும் நட்புடன் ஒன்றாக வசிக்கின்றன. அவற்றில் ஒரு பறவை விருட்சம் பரிஷ்வ ஜாத்தே தயோர் அன்யக பிப்பலம் ஸ்வாத்பத்தி அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்றது இந்த வேதம் முண்டகோபனிஷத்து? அவற்றுல ஒரு பறவை, இந்த ஜீவாத்மாங்கிற பறவை அம்மரத்தின் இன்ப துன்பங்கள் ஆகிய பலங்களை கர்மவினை பயனை நுகர்கிறது. மற்றொன்றோ பரமாத்மாங்கிற அந்த பறவை என்ன பண்ணுது? சாப்பிடாமல் நுகராமல் பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறது அப்படின்னு ரிக்வேதத்துல இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்திலேயே இந்த முண்டகோபனிஷத்தோடைய இதை ரிக்வேதத்திலயும் சொல்லி இருக்கிறதா ரெண்டு ஸ்லோகத்துல எடுத்து காமிக்கிறாங்க. 1/164-20. அதாவது அது முண்டகோபனிஷத்தோடதா. அது என்னன்னா, ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்துருக்கு. ரெண்டு பறவைகள் அந்த மரத்துல காய்ச்ச நல்ல அழகான கனிகள் இருக்கும்ல, அந்த கனிகளை ரெண்டு பறவையில ஒரு பறவை மாத்திரம் சாப்பிடுது. ஓகே, அந்த சாப்பிட்ட ஒரு பறவை சாப்பிடுதா, அந்த சாப்பிட்ட பறவை அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே போறதாம். ஓகே, அந்த சாப்பிடாத பறவை நல்ல ஆரோக்கியம், நல்ல திடகாத்திரமா பிரகாசமா ஜோதிமயமா இருக்குதாம். புரியுதா? எது இதுன்னு பார்த்தா, அந்த ரெண்டு பறவையில இந்த பழத்தை சாப்பிடுற பறவை ஜீவாத்மா, பழத்தை சாப்பிடாம இருக்க பறவை பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு கர்ம வினையினோட பலன், அந்த பழம்ங்கிறது எதுன்னா கர்ம வினைகள் தான். அதை அனுபவிச்சு 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 இது வாடி போயிடுறது இந்த ஜீவாத்மா. ஓகே, இந்த கர்ம பலன் தீண்டாததுனால பரமாத்மா சௌக்கியமா தேஜஸோட சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு இந்த முண்டகோபனிஷத் வாக்கியம் சொல்லுது. புரியுறதா? சோ இப்ப ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் தான் எப்பவுமே. இப்பவும் நம்ம கூட உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காரு இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்காரு, எப்போது சேர்ந்துதான் இருக்கும். ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் கர்ம பலனை அனுபவிக்கிறேன், அவரு அனுபவிக்க மாட்டார். அவர் ஸ்வயம் பிரகாஷனா தேஜஸோட எப்போது இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ரிக்வேதத்துல 1/164-20 ஒரு ஸ்லோகம், நித்யந்தி தவ வீக்ஷணாங்கன கதா காலஸ்வபாதிபிஹி பவான் சத்வ ரஜஸ்தமோ குணமயனும் மீலயந்தி பகூன் மாமக்ரம்ய பதா சிரசஹ எதிபரம் சம்மர்த்தயந்த்யாதுரம் மாயாத்தே சரணம் கதோஸ்மி நிருகரே துவாமேவ தாம் வாரய அப்படின்னு இந்த முன்னாடி ஸ்லோகம் ரெண்டு இதுலயுமே இருக்கு. முண்டகோபனிஷத்துலயும் இருக்கு, ரிக்வேதத்துல இருக்கு. ரெண்டுத்தோடைய அர்த்தத்தை போட்டிருக்காங்க. இங்க நரசிம்ம சுவாமியோட ஸ்லோகம் அடுத்ததுல சொல்றாங்க, ஸ்ரீ நரசிம்மரே தங்களது மாயை ஆகிற நர்த்தகி, தங்களது கடைக்கண்கள் ஆகிற அரங்கத்தில் காலம் ஸ்வபாவம் முதலியவற்றினால் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் குணமயமான பலபடியான பாவங்களை அபிநயம் செய்து அழகாக நர்த்தனம் செய்கிறாள். ஆனால் ஏற்கனவே உலகியலில் மூழ்கி தவிக்கும் என் தலைமேல் நின்று என்னையும் வலுவில் ஆட்டி வைக்கிறாள். நான் தங்களைத்தானே சரணம் பற்றியுள்ளேன். ஆகவே அந்த மாயையை விலக்கி என்னை காத்திருள வேண்டுகிறேன் அப்படின்னு நரசிம்ம சுவாமி ஸ்தோத்திரம். இன்னும் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் பாருங்க. ஏ நரசிம்ம பகவானே, தங்களது மாயையாகிற நாட்டியமாடக்கூடிய நர்த்தகி இருக்காளே மாயை, என்ன சொல்றா ரொம்ப அழகா, நரசிம்ம சுவாமியோடைய மாயை இருக்குல்ல, அதுதான் நாட்டியம் ஆடக்கூடிய மங்கை நர்த்தகி. ஓகே, நடன மங்கை. அவ என்ன பண்றாளாம், மாயைங்கிற நர்த்தகி தங்களது கடைக்கண்களாகிற அரங்கில் தனியாலாம் போய் எங்கேயும் ஆடல. அவ நாட்டியம் எங்க ஆடுறாளாம், அந்த மாயா தேவி எங்க ஆடுறாளாம், பகவானோடைய கடைக்கண் பார்வையில ஆடுறாளாம். அததான் அரங்கமா. ஓகே, மேடையாம். அந்த நர்த்தகி டான்ஸ் ஆடக்கூடிய இடம், நடனம் ஆடக்கூடிய அரங்கம் எது, மேடை எதுன்னு பார்த்தா பகவானோடைய கடைக்கண்கள், நரசிம்ம சுவாமியோட கடைக்கண்கள்ங்கிற அரங்கத்தில்
காலம், சுவாவம் முதலியவற்றினால் அந்தந்த காலத்துக்கு அந்தந்த சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி சத்துவம் ரஜஸ் தமோ குணங்களை ஏத்து பலப்படியான பாவங்கள் இந்த நர்த்தகி கால சுவாவ சத்துவ ரஜஸ் தமசை ஏத்துக்கிட்டு பல விதமான அபிநயம் பிடிச்சு ஆடுறாளாம் மாயாங்கிற நர்த்தகி. அபிநயம் செய்து அழகாக நர்த்தனம் செய்கிறாள். நானும் என்ன பண்றேன், அதுல மூழ்கி தவிச்சு போயிருக்கேன் இந்த சம்சாரம்ங்கிற இந்த சுழல்ல. இதுல வேற என் தலைக்கு மேல நின்னு வேற ஆடுறான் இந்த மாயா நர்த்தகி. தவிக்கும் என் தலைமையில இப்படி ஆல்ரெடி நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் தலைக்கு மேல நின்னு வேற இத்தனை ஆட்டம் ஆடுறா. என்னையும் வலுவில் ஆட்டு வைக்கிறாள். இந்த இடத்துல என் தலைக்கு மேல நின்று ஆடுறாங்கிறது ஜீவாத்மா பரம ஐ மீன் சரீரம் என்னை ஆட்டி வைக்கிறா. என்னையும் ஆட்டி வைக்கிறாள், ஜீவாத்மாவாகிற என்னையும் ஆட்டி வைக்கிறாள். நான் தங்களை சரணம் பற்றியுள்ளேன். அப்பேற்பட்ட நடன நாட்டியக்காரி என்னை ஆட்டி வைக்கிறாளா. நான் என்ன பண்ணேன், தேவரீரை சரணம் அடைஞ்சிட்டேன். முன்னாடி ஸ்லோகத்திலே முன்னாலே சொல்லிட்டார்ல, நான் உங்களை சரணம் அடைஞ்சிட்டேன். ஆகவே இந்த மாயை என்கிட்ட இருந்து விலக்கி தேவரீர் தான் என்னை காத்திருள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான இந்த நரசிம்ம சுவாமி ஸ்லோகம் அதுல ஸ்ரீதர எடுத்து காமிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு 39வது ஸ்லோகத்துக்கு முன்னுரை. வெளிநாட்டை குறைத்து வெளிநாட்டத்தை குறைத்து பகவானை அடைகிற வழியில் செல்பவர்கள் கூட தான் முதலில் உண்டதையே வெளியே கக்கி மறுபடியும் உண்கிற நாய்கள் போல் மறுபடியும் ஆசைப்படுகிறார்களே தவிர பகவானை அடைவதற்கு முயல்வதில்லை. ரொம்ப அற்புதமா சொல்றது இது ஸ்ரீதரோட கருத்து முன்னுரையில. என்னன்னா வெளிநாட்டுல பராக்குன்னு சொல்லுவோம்ல, பிரத்யக்குன்னு சொன்னா உள்முகம்னு அர்த்தம். பிரத்யக் அப்படின்னு சொன்னா உள்முகமா பாக்குறதுன்னு அர்த்தம். பராக்கு பாக்காதன்னு சொல்லுவோம்ல நம்ம, பராக்கு பாக்குறது, பராக்குன்னா வெளியில பாக்குறதுன்னு அர்த்தம். வெளி விஷயங்களை அனுபவிக்கிறதுல ஆசை. உள்முகமா ஆசை இருந்தா யாருகிட்ட இருக்கும், பரமாத்மா கிட்ட இருக்கும் இல்லையா. பராக்கா நம்ம இருக்கக்கூடாது, பிரத்யக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டத்தை குறைத்து பகவானை அடைகிற வழியில் செல்பவர்கள் கூட தான் முதலில் உண்டதையே வெளியே கக்கி மறுபடியும் உண்கிற நாய்கள் போல மறுபடியும் ஆசை வசப்படுகிறார்களே தவிர பகவானை அடைவதற்கு முயல்வதில்லை. ரொம்ப அற்புதமா சொல்றார். நாய் என்ன பண்ணும், தானே சாப்பிடும், சாப்பிட்டதெல்லாம் கக்கும். பாத்திருக்கீங்கல்ல, அதே திரும்பி எடுத்து சாப்பிடும். அது யாராவது அந்த மாதிரி உலகத்துல பண்ணுவாங்களா? நாய் ஒரு ஜீவன் தான் அப்படி பண்ணும். தான் சாப்பிட்டத கக்கும், கக்குனதை திரும்பி எடுத்து சாப்பிடும். அதே போல இந்த ஜீவன் பகவான் பராக்கு பார்க்காம பிரத்யேகா பார்த்து பகவான் அடையணும்னு முயற்சி பண்றவன் கூட என்ன பண்றான், கர்ம வசத்தினால திரும்பி இதை எப்படி நாய் திரும்பி அதோட இதை எடுத்து சாப்பிடுதோ அது போல மறுபடியும் இவன் ஆசை வசப்படுறான். ஆசைங்கிற அந்த கக்கனதுல ஆசைப்பட்டு, கக்கனது திரும்பி எடுத்து சாப்பிடுறது ஆசைதானே. அப்போ அது மேல ஆசைப்பட்டு அந்த பகவான் கிட்ட பிரத்யேகா போனவன திரும்பி இது ஆசைங்கிறது பராக்கு பார்க்க வெளியில கூட்டு வந்துருது. அதனால பகவானை அடைவதற்கு முயற்சி இல்லாமலே போயிடுறது அப்படின்னு சொல்றார். இதுதான் 39வது ஸ்லோகத்தோடைய முன்னுரை. யதின சமுத்தரந்தி யதையோ ஹிருதி காமஜடா துரதிகமோ சதாம் ஹிருதி கதோ ஸ்மிருத கண்டமணி அசுத்ருபயோகினா உபயோகினம் உபயதோப்ய சுகம் பகவன் நனபகதாந்தகா தனதி ரூட பதாத் பவதா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பகவானே ஸ்ருதி சொல்லுது, பகவானே உலகை வெளிப்படையாக துறந்தும் உள்ளத்தில் வேரூன்றிய காமத்தின் அடிவேரான துர்வாசனைகளை களையாதவர்களது இதயத்தில் பகவானான தாங்கள் குடியிருந்தும் அவர்களால் தங்களை உணர முடிவதில்லை. அற்புதமா சொல்லுது வேதம் பகவானை பார்த்து. இது நமக்கு புரியாதுன்னுதான் பூர்வ பீடிக்காவா முன்னுரை வச்சிருக்காரு ஸ்ரீதர் வச்சிருக்காரு. ஓகே, வேதம் என்ன சொல்லுதுன்னா, பகவானே உலகை வெளிப்படையாக துறந்தும், உலகத்தை என்ன பண்றாங்க, வெளிப்படையாக துறந்தவங்க கூட சன்னியாசின் மாதிரி வச்சுக்கோங்களேன். சன்னியாசி நம்ம இந்த சொல்லக்கூடாது அபச்சாரம். ஆனா உலக வெளிப்படையாக துறந்தும் உள்ளத்தில் வேரூன்றிய காமத்தின் அடிவேரான துர்வாசனைகளை களையாதவர்களது இதயத்தில் பகவானான தாங்கள் குடியிருந்தும் அவர்களால் தங்களை உணர முடிவதில்லை. நிறைய பேர் இப்ப சன்னியாசின்னு கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் சும்மா சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு தப்பு பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்றாரு வெளி வேஷத்துக்கு அவங்க உலக வாழ்க்கையை திறந்துட்ட மாதிரி இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ளார நல்லா வேறு ஊனி போய் இருக்குது இந்த காமம்ங்கிற ஆசை.
அந்த அடி வேறு துர்வாச அது எதனால வருது? நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகளால வருது. காலங்காலமா ஜென்ம ஜென்மமா நம்மளுடைய ஆத்மால படிந்திருக்கக்கூடிய கெட்ட வாசனைகளால பதிவுகளால வருது. அதை களைஞ்சு போட முடியாதவங்க பகவானான தாங்கள் குடி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அவர்களால் உங்களை உணரவே முடிவதில்லை. தன் கழுத்தில் அணிந்த ரத்தின மாலையை மறந்து பின் அதனை தேடுபவன் அது தன் கழுத்திலேயே இருப்பதை உணராதது போன்றது இது அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கோயில் அர்ச்சகர் கோவில் பெரிய கதவை சாத்திட்டு சாவியை தன்னுடைய அங்கியில அந்த துண்டுல கட்டி வச்சிருப்பாராம். அதை தோல் மேல போட்டுட்டு போயிடுவாராம். திரும்பி சாயங்காலம் கோயில் நட திறக்க வரும் பொழுது சாவி காணும் வீடு ஃபுல்லா தேடுவாராம். அப்ப தர்மபத்திரி சொல்லுவாங்களாம், தேவரீரோட தோல் மேலேயே கிடக்குறதே தெரியலையா அப்படின்னு. ஓகே, அது போல இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கவன் மனசுல தேவரீர் இருக்கிறவரை உணர முடியாதவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய கழுத்துல ரத்தன மாலை அணிஞ்சிருக்கான், ஆனா ரத்தன மாலை தொலைஞ்சு போயிட்டதா நினைச்சு தேடுறான் பார். அது போல இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லுது வேதம். புலன்களை திருப்திப்படுத்துவதில் மனதை ஆழ்ந்து பதித்த யோகி வேஷம் பூண்டவன் அதை யோகி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான். எப்படி? புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே மனசை வச்சிருக்கான். இந்த புலன்கள் கண்ணு பாக்குறதுலயே ஆசை தீராம இருக்கான், காது கேட்கறதுலயே ஆசை தீராம இருக்கான், வாய் ருசிக்கிறதுலயே பேசுறதுலயே ஆசை தீராம இருக்கான். அப்படி வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்க யோகி வேஷம் பூண்டவன் உலகில் இன்பங்களில் வெறுப்பு உணர்வு கொண்டு துறவு மனப்பான்மை பெறாதவரை துன்பமே பெறுவான். இவன் எப்ப வரைக்கும் தெரியுமா துன்பத்தை அனுபவிப்பான்? உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இன்பத்துல வெறுப்பு கொண்டு அப்ப உண்மையான துறவு மனப்பான்மையோட வாழாதவரை இவனுக்கு வெளி உலகத்து துன்பம் வந்துட்டு தான் இருக்கும். அவனுக்கு இம்மையிலும் சுகமில்லை, மறுமையிலும் சுகமில்லை, துன்பத்திற்கு மேல் துன்பமே உண்டாகிறது. இது சன்னியாசிக்கு மாத்திரம் யோகிக்கு மாத்திரம் சொன்னதில்லை, நம்மள எல்லாருக்கும் சொன்னதுதான். ஓகே, இது போல இன்பங்களில் வெறுப்புணர்வு கொண்டு துறவு மனப்பான்மை பெறாதவரை துன்பத்தையே அடைவான். அவனுக்கு இம்மையிலும் சுகமில்லை, அதாவது இப்ப இருக்கக்கூடிய லௌகிக்கத்திலையும் சுகம் கிடையாது, மறுமை எங்க அடைய போறானோ அங்கேயும் சுகம் இருக்காது, துன்பத்திற்கு மேல் துன்பம் தான் உண்டாகும் அப்படின்னு இந்த வேத வாக்கியம் 39வது வாக்கியத்துல வேதம் சொல்லுது. இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார் ஸ்ரீதர். தம்பன்யாசமிஷேன வஞ்சித ஜனம் போகைக சிந்தாதுரம் சம்முஹ்யந்த மஹர்நிஷம் விரச்சிதோத்யோக கிளமை ராகுலம் ஆக்ஞாலங்கின மக்ஞ ஜனதா சம்மான நாசன்மதம் தீனாநாத தயாநிதான பரமானந்த பிரபோ பாகிமாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் ஸ்ரீதர். அதே நரசிம்ம சுவாமி ஸ்லோகத்தான். இறைவா, பிறரை ஏமாற்றும் எண்ணத்தோடு ஆடம்பரமாக துறவி வேடம் தரித்து உலக மக்களை ஏமாற்றுகிறானே, சிற்றின்பம் தீப்பதிலேயே நாட்டம் கொண்டு மயங்கி அதை நினைத்தே கவலை கொள்கிறானே, இரவு பகல் என்று பாராது பணத்தை தேட நினைத்து பலவிதமான வழிகளில் முயற்சி செய்து சோர்ந்து நினைவிழந்து தவிக்கிறானே, தங்களது கட்டளைகளை கருதி ஸ்மிருதிகளை மதியாது தவறான பாதையில் செல்கிறானே, தங்களது அறிவிலிகளான மக்கள் என்னை கொண்டாடுவது கண்டு நான் ஒரு சான்றோன் என நானாகவே நினைத்து செருக்கி நிற்கிறேனே. அதாவது தங்களது கட்டளைகளை ஸ்ருதி ஸ்மிருதிகளை மதியாது தவறான பாதைகளில் செல்கிறானே, அறிவிலிகளான மக்கள் என்னை கொண்டாடுவது கண்டு நான் ஒரு சான்றோன் என நானாகவே நினைத்து செருக்கி நிற்கிறேனே. இவ்வாறு செருக்கி நிற்கும் என்னை கருணை வல்லலும் தீனர்களை காப்பவரும் பரமானந்த வடிவருமான தாங்கள் தான் காத்தருள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஸ்ரீதர் இந்த நரசிம்ம சுவாமி ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார், உதாகரிக்கிறார். என்னன்னா, இறைவா, பிறரை ஏமாற்றணும்னு எண்ணத்தோட ஆடம்பரமாக துறவி வாழ்க்கை வாழ்றான், ஆனா உள்ளத்துல அவ்வளவு கபடம் இருக்கு. துறவி வேடம் தரித்து உலக மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறானே அவன் அப்புறம் சிற்றின்பத்திலேயே துய்ப்பதாலே நாட்டம் கொண்டு மயங்கி அதையே நினைச்சு கவலை கொள்றான். சில பேரு ராவா பகலா பாராது பணத்தை தேடத்துக்கே ஆசைப்பட்டு பலவிதமான வழிகளை முயற்சி செஞ்சு சேர்த்து சோர்ந்து போய் நிலையே விளந்து ஒரு காலகட்டத்துல என்ன பண்றான், இந்த பணத்து பின்னாடியே ஓடி 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 அதை சேர்க்கறதுலயே போய் அவன் நினைவிளைந்து தவிக்கிறான். அப்புறம் தங்களது கட்டளைகளான தேவரீர் கட்டளை போட்டு வச்சிருக்கிறீர், மேனுவல் கொடுத்திருக்கிறீர். என்ன மேனுவல்?
ஸ்ருதி ஸ்மிருதிங்கிற இதிகாசங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதுல எல்லாம் மதிக்காம அதை பத்தி ஃபாலோ பண்ணாம தவறான பாதையிலே செல்கிறான். அறிவிலியான மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க யாராவது புகழ்றாங்க, நீ சான்றோன் அப்படின்னு சொன்னா, ஆமா ஆமா நான் சான்றோன் தான் அப்படின்னு நினைச்சு செருக்கி போய் நிக்கிறானே. இவ்வாறு செருக்கி நிற்கும் என்னை, இவர் யாரையும் சொல்லிக்கல, தன்னையவே சொல்லிக்கிறார். இவ்வாறு செருக்கி நிற்கும் என்னை, செருக்கோட இருக்கிற என்ன, கருணை வல்லலும் தீனர்களை காப்பவரும், ரொம்ப இந்த மாதிரி தீனர்களா கவலையோடு இருக்கிற மக்களை காப்பாற்றக்கூடியவரும், கருணைக்கு இருப்பிடமானவருமான பரமானந்தமே வடிவனரான பகவான் தான் என்னை காத்தருள வேண்டும், பாஹிமாம் அப்படின்னு சொல்றார். ஓகே, அடுத்து 40வது ஸ்லோகத்துல துவதமகமீன வேதி பவதுத்த சுபாசுபாயோஹ குணவிகுணான் வயாம் தரிஹி தேகப்ருதாம் ச கிரஹ அனுயுகமன்வகம் சகுண கீத பரம்பரையா ஸ்ரவணபிருதோ யதஹ த்வம் த்வம் அபகர்கதிர் மனுஜைஹி அப்படின்னு 40வது ஸ்லோகத்துல தங்களது உண்மை சொரூபத்தை அறிந்தவன் தங்கள் பக்தன், தாங்கள் அளிக்கும் புண்ணிய பாவ கர்மங்களின் பயனாகிய இன்ப துன்பங்களை பொருட்படுத்துவதே இல்லை. ரொம்ப அற்புதமா சொல்லிட்டார். வேதம் சொல்லுது, என்னன்னு சொல்லுது பகவான் கிட்ட, தங்களுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்தவன், யாராலையும் அறிஞ்சுக்க முடியாது, ஆனா அறிந்தவன் எப்படி இருப்பான், ஏதோ அறிஞ்சவன் சொல்றவன் நிஜமால அறியாதவன், அறியலன்னு சொல்றவன் நிஜமா அறிந்து கொண்டவன், அப்படி இல்ல. அந்த மாதிரி தங்களுடைய உண்மையான சொரூபம் இப்படித்தான் தெரிஞ்சு கொண்டவன் தங்களுடைய பக்தன் எப்படி தெரியுமா இருப்பான், தாங்கள் அளிக்கக்கூடியன்னா பகவான் அளிக்கல, தன்னுடைய பாவ புண்ணிய கர்மங்களால அவனுக்கு அதனுடைய பயன்களாக இன்ப துன்பங்கள் வருதுல, புண்ணியத்தினுடைய பலனா இன்பம் வருது, பாவத்தோடைய பலனா துன்பம் வருது, இதெல்லாம் அவன் பொருள்படுத்திக்கவே மாட்டான். யாரு, தங்களுடைய பக்தன், தங்களுடைய உண்மை சொரூபத்தை அறிந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த இடத்துல பகவான் நம்ம மேல பழி பாவங்களை போடல, நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மத்தினால பகவான் நம்மள உள்ளுக்குள்ள சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டுதான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறவன் இதெல்லாம் பொருட்படுத்திக்கிறதே இல்ல, அதை தானே துய்ப்பதாகவும் நினைப்பதில்லை, அதை நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இவன் நினைக்கிறது இல்ல. அவன் அனுபவிக்கும் பொருள் அனுபவம் இரண்டையும் கடந்து நிற்கிறான். அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, அனுபவிக்கக்கூடிய பொருள் எதுவா இருந்தாலும் அந்த அனுபவம் கிடைக்குதுல்ல, அது ரெண்டுத்துலயுமே ஒட்டாத தனித்து நிற்கிறான். யாரு, பகவானுடைய பக்தன். அப்பொழுது இதனை செய்யாதே என்று கட்டளையிடும் விதி நிஷேத ரூபமான அறநூல்களாலும் அவனிடமிருந்து ஒதுங்கி நிற்கின்றன. அவனே ஸ்வயம் இப்படி நல்லவனா நடந்துக்கும் பொழுது இந்த விதி வாக்கியங்கள் இருக்கே, கட்டளை வாக்கியங்கள், பகவானால பண்ணப்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் இருக்கே, அதுல இப்படி நடந்துக்கோ, இப்படி நடக்காத, இப்படி இப்படி செய்யாதன்னு இருக்குது, அதுவே அவங்கிட்ட இருந்து தூரமா இருந்துக்கோன்னு சொல்லுது வேதம். எப்படி, அவன் நேச்சுரலாவே நல்லவனாதானே நடந்துக்கிறான், அவன் எதுலயுமே இதெல்லாம் ஒட்டாம நடந்துக்கிறானே, அப்ப விதி வாக்கியம் இதுதானே சொல்லியிருக்கு, அதனால விதி வாக்கியங்கள்லாம் ஒதுங்கி நின்னுக்குமா. என்னன்னு, விதி நிஷேதன ரூபமான அறநூல்கள் எல்லாம் அவனிடம் இருந்து ஒதுங்கி நிற்கின்றன. எப்படி, இதை செய்யாத அப்படின்லாம் அது சொல்லாதான், ஏன்னா அவனேதான் நல்லபடியா நடந்துக்கிறானே அதனால அப்படின்னு சொல்லுதார். ஏனென்றால் அவைகள் உடலையே ஆத்மா என நினைக்கும் அறிவிலிக்காக வந்தவை. ரொம்ப அற்புதமா வேதம் சொல்லுது. இதை செய்யாதன்னு சொல்றது யாருக்காக தெரியுமா வந்துச்சு, இந்த சரீரமே ஆத்மா நினைச்சுக்கிட்டு இருக்கானே அறிவிலி, அஜ்ஞானி, அவனுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஸ்மிருதிகளும் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும். இவன் தான் உடல் வேற ஆத்மா வேறுன்னு தெரிந்தவன் தானே பக்தன். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை, அவனுக்கு தேவையில்லையே. இது யாருக்காக பண்ணப்பட்டதுன்னா உடலையே ஆத்மா என நினைக்கும் அறிவிலிக்காக வந்தவை. அவனும் தேகாபிமானத்தை விடுத்ததால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவன் எப்படி இருக்கான், பக்தன் தேகத்து மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டதனால அதை பத்தி கவலைப்பட்டுக்கிறது இல்ல. அந்த பக்தன் தங்களை பற்றிய ஞானமற்றவனும் கூட ஒவ்வொரு யுகத்திலும் தாங்கள் திருவவதாரம் செய்து நடத்திய லீலைகளையும் குணங்களையும் செவியார பருகி தங்களை இதய கமலத்திலே இருத்தி கொள்வானே யாகில் பாவ புண்ணியங்களின் பயனான இன்ப துன்பங்களையும் விதி நிஷேத ரூபமான வேத வாக்கியங்களையும் கடந்து விடுகிறான். ரொம்ப அற்புதமா வேதம் சொல்லுது, சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கு நமக்கு. இப்போ என்ன சொல்றது, தங்களை பற்றிய ஞானம் அற்றவனும் கூட, யாரா சரி ஞானமே இல்ல அவனுக்கு, ஆனா தேவரையரை சரணம் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனும் என்ன பண்ணுவான், பக்தியோட தங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தோட அடையவனுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்குவான். அவங்கிட்ட
இந்த வேத நிஷேதங்களே போகாது, கட்டளையிடக்கூடிய வாக்கியங்களே போகாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி அப்படித்தான் நடக்கிறான். இது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? அறிவிலிக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்பேற்பட்ட அறிவிலி கூட தேவரீட ஞானமற்றவன் கூட உங்களை சரணம்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தேவரீர் பாத்துக்கிறதுக்கு மேல அப்படின்னு சொல்றது இந்த வாக்கியம், வேத வாக்கியம். அப்படி ஞானம் இல்லாதவன் கூட ஒவ்வொரு யுகத்திலும் தாங்கள் திருவவதாரம் செய்யறீங்கல்ல, எதை கேட்கணும்? எதனால அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது, புத்தி கிடைக்கிறது? அவன் ஒவ்வொரு யுகத்திலையும் தேவரீர் அவதாரம் பண்றீங்கல்ல, அந்த அவதாரம் பண்ண கதைகளையும் உங்களுடைய குணங்களையும் செவியார யாராவது சொல்லும் பொழுது கேட்கிறானா, அந்த கேட்டுட்டு தங்களுடைய தங்களை தன்னுடைய இருதய கமத்துல, ஐயோ பகவான் இப்ப ஏற்பட்டவர் இப்படி செஞ்சிருக்காரு அப்படி செஞ்சிருக்காருன்னு உன்னைய நினைச்சு தன்னுடைய இருதய கமலத்துல வச்சுக்கிட்டு இருத்தி கொள்வேன். அப்படி இருதய கமலத்துல வச்சு உன்னை தியானிப்பானே ஆகில் பாவ புண்ணியங்களின் பயனான இன்ப துன்பங்கள் விதி நிஷேத ரூபமான வேத வாக்கியங்களையும் கடந்து விடுகிறான். அப்பேற்பட்ட அறிவிலி கூட என்ன ஆவறான்? இந்த பக்திமான் எப்படி உங்களை இது பண்றானோ அது போல அவனும் பாவ புண்ணியங்களை துறந்து இன்ப துன்பங்களை கலந்து விதி நிஷேத வாக்கியங்களான வேத ஸ்மிருதி வாக்கியங்களையும் கடந்து விடுகிறான். அவனுக்கு தாங்கள் முக்தியையே அளிக்கிறீர்கள். அவனுக்கும் தேவரீர் என்ன பண்றேன்? முக்தியையே கொடுக்கிறீர். தங்களை அடைவதுதான் சாஸ்திரங்களின் முடிந்த முடிவு. அற்புதமான கருத்து. இதுதான் பிரம்மசூத்திரத்துல லாஸ்ட்ல நம்ம பார்க்க போற விஷயமே இதுதான். பகவான தியானித்து அடைய வேண்டும் அப்படிங்கிறதா. ஜெகத்காரண வஸ்து யாரோ, ஜெகத்துக்கெல்லாம் காரணமான வஸ்து யாரோ அவரை தியானித்து அடைய வேண்டும், அதுவே முக்தி அப்படின்னுதான் வேத வாக்கியங்கள் சொல்லுது. அதேதான் இந்த இடத்துல வேதம் ஸ்ருதியே சொல்லுது. தங்களை முற்றிலும் அறிந்த, அதாவது அப்பேற்பட்டவனுக்கு தேவரின் முக்தி அளிக்கிறீர், தங்களை அடைவதுதானே சாஸ்திரங்கள். எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லுது? பகவான அடையிறது தான். ஆலோக்கிய சர்வ சாஸ்திராணி அப்படின்னு தானே சொல்றாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட. எல்லா சாஸ்திரங்களோட இந்த முடிவான முடிவு எதுன்னு கேட்டா, தங்களை முற்றிலும் அறிந்த ஞானிகளும் பிரேமி பக்தர்களும் தவிர மற்றவர் அனைவரும் சாஸ்திர அறிஞர்களுக்குள் கட்டுண்டுள்ளனர். அந்நெறிகளை தழுவாது அதை ஒதுக்கி நிற்பதால் கீழ்நிலையை அடைகின்றனர். எல்லாம் முற்றிலும் உண்டான முடிவு எது? உங்களை அடையறதுதான். ஆனா இதெல்லாமே முற்றிலும் அறிந்த ஞானிகளும் பிரேமி பக்தர்களும் தவிர, இவங்களை தவிர மற்றவங்க எல்லாரும் சாஸ்திர அறிஞர்களுக்கு கட்டுண்டுள்ளனர். இதெல்லாம் யாரு? ஞானிகள் பகவானை அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு முக்தி தன்னாலே இந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள்னால கிடைச்சிருது. பிரேமி ஞானமே இல்லாம பக்தியால பகவானை அடைஞ்சுக்கிறான்ல, அவனுக்கும் கிடைச்சிருது. ஆனா மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணலன்னா அவங்களுக்கெல்லாம் சாஸ்திர அறநெறிகளின் கட்டுப்பட்டுள்ளனர். அந்நெறிகளை தழுவாது அந்த நெறிகள், அதுல சொன்னப்பட்ட நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணாம அதுல இருந்து ஒதுங்கி நின்னானா, அதை ஃபாலோ பண்ணலன்னா கீழ்நிலையைதான் அடைகின்றனர் அப்படின்னு ரொம்ப அழகா வேதம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை, நரசிம்மசாமி ஸ்லோகத்தை ஸ்ரீதர் உதாகரிக்கிறார். அவகமம் தவமே திஷி மாதவ ஸ்புரதீயன்ன சுகா சுக சங்கமஹ ஸ்ரவண வர்ண நபாவ மதாபி வா நஹி பவாமி யதா விதி கிங்கரஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். திருமகள் கேள்வனே, இன்ப துன்பங்களுடைய தொடர்பை அறுத்தெரியும் தங்களை பற்றிய அனுபூதியை எனக்கு அளிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். மகாலட்சுமி கேள்வனே, ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மன்கிறத மகாலட்சுமியோடு கூடி இருக்கக்கூடிய பகவானே, இன்ப துன்பங்களுடைய தொடர்பே எனக்கு அறவே இல்லாம எனக்கு அறுத்தொழிக்கணும். தங்களை பற்றிய அனுபூத்தினா நினைவு, எப்போதும் தங்களை பத்தின நினைவே அடியேனுக்கு இருக்க வேண்டும். அப்படி எனக்கு வரமளித்து எனக்கு அளித்து காக்க வேண்டுகிறேன். கர்ம காண்டங்களில் கூறப்பட்ட செய்யாதே என்கின்ற விதி நிசேஷங்களுக்கு அடிமையாகாதவாறு தங்களது கல்யாண குணங்களை செவியார பருகி வாயார பாடி மனத்தாலே நினைத்து உருகி இதயத்திலே தாரணையால் வீற்றிருக்க செய்யும் அன்பை எங்களுக்கு தந்தருள வேண்டுகிறோம் அப்படின்னு ஸ்ரீதர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? கர்ம காண்டம் என்ன சொல்லியிருக்கு? இதை செய்யாத. அகர்ம, விகர்ம, சகர்மான்னு 3 விதமான கர்மத்தை பத்தி சொல்லி இருக்குதுல்ல. செய்யன்னு சொல்றத செய்யணும், செய்யாதன்னு சொல்றத செய்யக்கூடாது. செய்யன்னு சொன்னத செய்யாம விட்டாலோ, செய்யாதன்னு சொன்னத செஞ்சாலோ
இதனால பாவங்கள் வந்து சேரும் இல்லையா? அதுதான் சொல்றாரு. செய்யின்னு சொன்னது செய்யணும், செய்யாதுன்னு சொன்னது செய்யாம இருக்க கூடாது. விகர்மான்னு சொன்னா செய்யின்னு சொன்னதை செய்யாம இருக்கிறது, செய்யாதுன்னு சொல்றது செய்யறது. அதுதான் விகர்மான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி செயல்கள் ஆகட்டும், விதி நிஷேதங்களுக்கு அடிமையாகாதவாறு, விதி அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி இதுக்கெல்லாமும் நான் அடிமையாகாம தேவரீர்கிட்ட பக்தி தான் எனக்கு வேணும், அடிமையாகாதவாறு தங்களுடைய கல்யாண குணங்கள் ஆகிற கதையாமிருதத்தை காதால செவியார பருகி பருகி வாயார நப்பாடி மனதாலேயே தேவரீரை தியானிச்சு அந்த தாரணன இடைவிடாத பக்தி சிந்தனை என்னுடைய இதயத்துல வீட்டிருக்க செய்யுமாறு அருள் புரிய வேண்டும். அத ஒன்னாதான் தேவரீர்கிட்ட அருளா கேட்கிறேன், தேவரீர் எங்களுக்கு தந்தருள வேண்டுகிறேன் அப்படின்னு ஸ்ரீதர் ரொம்ப அற்புதமா சொன்னார். கடைசி ஸ்லோகம் ஸ்ருதி கீதையோடது 41வது ஸ்லோகம். தியூபதய ஏவதேன யயூரந்த அந்தம் அனந்ததயா त्वमपि यदन्तरान्त यदन्तरान्त निचया ननु सावरणाः क इव जांसि वान्ति वयसा सह यश्रुतयः त्वयि बलन् यदन् निरसनेन பவந்தி நிதனா பவன் நிதனா அப்படின்னு கடைசி ஸ்லோகம். இறைவா, சொர்க்கம் முதலிய உலகங்களின் அதிபதிகளாகிய இந்திரன், பிரம்மதேவர் முதலியவர்கள் கூட தங்களை பற்றிய உண்மையின் அதாவது சொரூபத்தின் ஆழத்தையோ எல்லையையோ அறிந்தாரில்லை. பகவானே, சொர்க்கத்துக்கு அதிபதியான இந்த இந்திரனாகட்டும், சத்தியலோகத்து அதிபதியான பிரம்மதேவராகட்டும், இவங்கெல்லாம் கூட தேவரீரோட உண்மையான அந்த சொரூபத்தினுடைய ஆழத்தையோ எல்லையையோ அறிந்தவர்கள் இல்லை. இதில் வியப்பென்னவெனில் தாங்களே கூட அதை பற்றி முழுவதும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். இது ஆச்சரியம் என்னன்னா, பகவானுக்கே தெரியாதாம். அப்படின்னா பகவானுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கே உலகத்துல அப்படின்னு சொன்னா இதுல ஒண்ணும் குறை கிடையாது இல்லையா? பகவானுக்கே பகவானோட பெருமை தெரியாதான். அவருக்கே அவ்வளவு வியப்பு என்னன்னா, தங்களுக்கே கூட அதை பற்றி முழுவதுமாக சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, நீ பேர்பட்டவர், உங்களுடைய சொரூபம் என்னன்னு தேவரீரால் கூட முழுசா சொல்லிட முடியாது. அதற்கு எல்லையே இல்லை என்னும் போது அதை யாருதான் எவ்வாறு அறிய இயலும்? அதை உங்களாலே சொல்ல முடியாதுங்கிறப்ப அதை யாரால எப்படி முழுசா அறிய முடியுமா? ஆகாய வெளியில் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்ட தூசி கணங்கள் போல தங்களுடைய திருவயிற்றில் ஒன்றுக்கொன்று 10 மடங்கு பரப்புள்ள 7 ஆவரணங்கள் கொண்ட கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள் கூட்டம் கூட்டமாக காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சிக்கி சுற்றி சுற்றி வருகின்றன. ரொம்ப அற்புதமா சொல்றார். என்ன சொல்றாரு? ஆகாய வெளியில காற்றினால பெரிய காத்து அடிக்குது, ஆழி பேரலை மாதிரி ஊழி காத்து அடிக்குது. அப்படி ஆகாய வெளியில் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்ட தூசி கணங்கள், தூசி கூட்டங்கள் எல்லாம், கணங்கள்னு கூட்டங்கள், தூசி கணங்கள் எல்லாம் தூசி கணங்கள் போல தங்களுடைய அந்த தூசிகள் எப்படி ஒரு ஆகாயத்துல காத்து அடிக்கும் பொழுது தூசி இப்படி அப்படியே அலண்டு அல்லவலப்படுதோ அது போல தங்களுடைய திருவயிற்றுல நம்ம எல்லாம் எப்படி இருக்கும்? பகவான் இந்த அண்ட பிரம்மாண்டத்தை விட 3 மடங்கு பெரியவர் இல்லையா? இந்த இருக்கக்கூடிய இதை விட 3 மடங்கு பெரிய நித்திய விபூதி இருக்கார். இப்ப மொத்தம் இந்த எல்லாம் சேர்ந்த எவ்வளோ பெரிய பகவான் சொரூபம் இல்லையா? அப்படி அவருடைய திருவயிற்றுல ஒன்றுக்கொன்று 10 மடங்கு பரப்புள்ள 7 ஆவரணங்கள் கொண்ட 7 ஆவரணங்கள்னா ஒன்னை விட ஒண்ணு 10 மடங்கு 10 மடங்கு பெருசு இருக்கக்கூடியதான் இந்த பூலோகம்னு சொல்றோம்ல. இதை விட 10 மடங்கு பெருசு அதுக்கு மேல இருக்க உலகம், அதுக்கு மேல இருக்கிறது அதுக்கு மேல 10 மடங்கு. இப்ப 100 கோடி யோஜனைன்னு சொன்னா அது 10 மடங்கு 100 கோடி யோஜனை தூரம் அதை விட பெருசு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆவரணம்னா மூடின்னு அர்த்தம். ஓகே, இந்த பூலோகத்தை சுத்தி புவர்லோகம்னு ஒரு மூடி போட்டு இருக்கு. ஓகே, அந்த புவர்லோகத்தை சுத்தி ஸ்வர்லோகம்னு மூடி மேல கணக்கு. இது கீழே 7 உலகம் அத்தல வித்தல சுத்தல பார்த்தாலன்னு 7 உலகம் இருக்கு. அதுவும் இதே போல பெரிய 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 10 மடங்கு 10 × 10 அப்படின்னு சொல்லி 100 மடங்கு 100 மடங்கு பெருசு பெருசா இருக்கு ஒரு ஆவரணம். அப்படி கீழே 7 நம்மள இருந்து கீழே நம்மள இருந்து மேல 7, நம்மளுக்கு அப்புறம் கீழே 7, 14 உலகமா. இந்த 14 ஆவரணங்கள் மூடி மூடியா போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு அண்டகடாட்சம்னு சொல்றோமா? இப்படி ஆவரணம் ஒண்ணுக்கு மேல மூடி இந்த மொத்தம் ஒரு அண்டம்னு ஏன் சொல்றோம்? ஒரு முட்டை வடிவத்துல இருக்குதா, அதுக்கு மேல ஒரு ஆவரணம் அப்படியே திரும்பி அதுக்கு மேல இத்தனை கேப் இருக்குமா,
நீர் தத்துவம், நீர் ஜலம் இருக்கும், அப்புறம் சேறு சகதியா ஒரு தத்துவம், அப்புறம் காற்று தத்துவம், இதெல்லாம் ஒரு மூடி, அதுக்கு மேல ஒரு அண்ட கோட்டிங் கொடுத்த மாதிரி ஒரு முட்டை வடிவில் இருக்குமா இந்த பிரபஞ்சம். நம்மள அண்டகடாட்சம், ஒரு அண்டகடாட்சத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த ஒரு அண்டகடாட்சத்துக்கு ஒரு பிரம்மா, இந்த அண்டகடாட்சத்துக்கு ஒரு இந்திரன், இப்படி இது போல அண்டானாம் சஹஸ்ரானாம் அப்படின்னு பகவத்கீதையிலே வந்திருக்கு இல்லையா? அப்படி கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள் இது மாதிரி எத்தனை இருக்கு? இந்த மாதிரி 10 மடங்கு பரப்புள்ள 7 ஆவரணங்கள் கொண்ட கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள் கூட்டம் கூட்டமாக எப்படி இருக்குதான் இந்த பிரபஞ்சத்துல இந்த மாதிரி அண்டங்கள் சகசிர 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 கோட்டி கோட்டியா இருக்கு. அதெல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கு. வேற காலச்சக்கரத்தின் சுழற்சியால சிக்கி சிக்கி சுற்றி சுற்றி வருகின்றன. இதெல்லாம் எப்படி வருது? காலம்ங்கிற சக்கரத்தினால அதுல சிக்கிக்கிட்டு சுத்தி வருது, சுத்தி சுத்தி வருது. அவை அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து ஒரே சமயத்தில் அன்றோ சுழன்று வருகின்றன. இது எல்லாம் ஒரே சமயத்துல ஒன்னா சேர்ந்து அல்லவா சுழன்று வருகிறது. இப்போ சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. இப்ப சொல்லுங்க, தங்களது பேர் ஆளுமைக்கு எல்லைதான் எங்கு கிட்டும் அப்படின்னு ஸ்ருதியே கேக்குறது. எப்படி சொல்லுது? நமக்கே பிரமிப்பா இருக்கு. அப்ப ஸ்ருதிக்கே பிரமிப்பா இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, தங்களது பேர் ஆளுமைக்கு எல்லைதான் கிட்டும், எங்கு கிட்டும், எல்லைதான் எங்கு கிட்டும் அப்படின்னு சுருதிகளாகிய நாங்களும் தங்களது சொரூபத்தை உள்ளவாறு வர்ணிக்க இயலவில்லை அப்படின்னு சொல்லுது. ஸ்ருதி ஆகிற எங்களாலேயே தங்களுடைய பெருமைய வர்ணிக்கவே முடியலையே. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பேர் ஆளுமை எங்க போய கிட்டும், எப்படி கிட்டும் அப்படின்னு கேக்குறது. தங்களை தவிர மற்றவைகளை இது அல்ல இது அல்ல என்று மறுத்தொதுக்கி சொற்கள் இல்லாமையால் முடிவில் தங்களிடமே லைத்து விடுகிறோம். அற்புதமா சொல்லுது வேதம். இதுதான் இதுல தேர்ந்த கருத்து. பெரியவங்க சொல்லுவாங்க, சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, வேதம் என்ன பண்ணுச்சான், இதுவா பிரம்மம் இதுவா பிரம்மம் இதுவா பிரம்மம்னு ஆராய்ச்சி பண்ணி 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 இப்ப எப்படி நம்ம பிரம்மசூத்திரத்தை ஆராய்ச்சி பண்றோம், இது பிரம்மமா இது பிரம்மமான், அது போல இந்த வேதம் போய் 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 முடியாம களைச்சு போயிட்டு சொல்லுக்கும் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது பரபிரம்மம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி வந்துருச்சான். திரும்பி வந்து பரபிரம்மத்திலே சொல்லிச்சான், எங்களுக்கு என்னால ஆலோசனை பண்ணி பண்ணி பார்த்தோம், முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தோம், எங்க சொல்லுக்கும் வாய்க்கும் மனசுக்கும் எட்டாததா இருக்கும் உங்களோட பெருமைன்னு வேதமே வந்து சொல்லிச்சான். அப்படி முடிவில் தங்களுடைய முடிவில் தங்களிடமே லைத்து விடுகிறோம். தங்களை தவிர மற்றவைகள் எல்லாம் இது அல்ல இது அல்ல, உங்களை தவிர நாங்க என்ன பண்றோம், தேடி தேடி போனோம் இது பிரம்மமானு, தங்களுடைய சொரூபத்தை உள்ளவாறு வர்ணிக்க முடியவில்லை. தங்களை தவிர மற்றவைகளை இது அல்ல இது அல்ல என்று மறுத்து ஒதுக்கி சொற்கள் இல்லாமையாலே, அதுக்கு மேல எங்களுக்கு சொற்களே இல்ல. வேதம்னா ஃபுல் ஆஃப் சொற்கள் தானே, வார்த்தைகள் தானே, இதுக்கு மேல எங்களுக்கு சொற்களே தெரியல. அதனால முடிவில் உங்ககிட்டயே வந்து நாங்கள் லயத்து விட்டோம், லய அடைந்து விட்டோம். இல்லை இல்லை என்பதற்கும் ஒரு முடிவில்லாததால், இல்ல இல்லைன்னு சொல்றது கூட ஒரு முடிவே இல்லை, எங்களுக்கு முடிவே இல்லை அப்படி சொல்றது கூட முடிவு இல்லாம போயிடுச்சு. அப்படி இது இல்லையா இது இல்லையான்னு அந்த இல்ல இல்ல சொல்றது கூட ஒரு முடிவு இல்ல, அதனால எங்களால முடியல, அதனால தேவர்கிட்ட வந்து நாங்க தஞ்சம் அடைந்துட்டோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆரோபத்திற்கு அதாவது ஏற்றி கூறுவதற்கு ஓர் அதிஷ்டானம் இருப்பு வேண்டுவது போல நிஷேதத்திற்கும் இல்லை என்பதற்கும் ஓர் ஆதாரம் இருப்பு வேண்டுவதால் இல்லை இல்லை என்று கழித்து ஒதுக்குவதற்கு எல்லையாகத்தானே எல்லையாக தாங்களே இருப்போதா தாத்பரிய விருத்தியா தங்களிடமே முடிவடைகிறோம் அப்படின்னு வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆரோபத்திற்கு ஒரு விஷயத்த ஒண்ணு மேல ஏத்தி சொல்லணும்னா ஏத்தி சொல்றதுக்கு ஒரு அதிஷ்டானம் ஒரு இருப்பு வேணும்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வேணும்ல, இருப்பு சொல்லணும். இது மாதிரியா இதுல இருக்கான்னு சொல்றதுக்கு ஒரு உதாகரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. அது இது இல்லைன்னு சொல்லணும்னா இதுவா பிரம்மம் அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல, அப்படி இருந்தாதானே இது சொல்ல முடியும். அதுக்கே எல்லை இல்லையாம். எப்படி இல்லைன்னு சொல்றதுக்கே எல்லை இல்ல, அப்புறம் எங்க இருந்து போய் உண்மையான எல்லையை கண்டுபிடிக்கிறது? அதனால அதுக்கே இல்ல. நிஷேதம்னா தள்ளி விடுறதுக்கு கூட இடம் இல்ல, இது இல்லைன்னு சொல்றதுக்கு உதாகரிக்கிறதுக்கு கூட அதுக்குவே எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் எங்க இருந்து உங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பிரம்மத்தை வந்து சரணடைஞ்சிடுச்சான். அதிஷ்டானம் இருப்பு வேண்டுவது போல நிஷேதத்திற்கும் எல்லை என்பதற்கும் ஒரு ஆதாரம் இருப்பு வேண்டுவதால் இல்லை இல்லை என்று கழித்து ஒதுக்குவதற்கு எல்லையாக தாங்களே இருப்பதால் எல்லாத்துக்கும் தாங்களே தான் எல்லை. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியல அப்படின்னு வேதமே இதாயிட்டு
தாத்பரிய விருத்தியால் தங்களிடமே முடிவடைகிறோம். தாத்பரியம் என்ன சொல்லுது? முடியாத பட்சத்துல அங்கே சரணம் அடைஞ்சிருன்னு சொல்லுது. அந்த விருத்தியினால தேவர்கிட்டயே நாங்க சரணம் அடைந்தோம் அப்படின்னு வேதம் ரொம்ப அற்புதமா ஸ்ருதி கீதைய அழகா சொல்லிடுச்சு. இதுல ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். தியுபதையோ விதுரந்தம் அனந்த தேனச்ச பவாந்த பவான்ன கிர ஸ்ருதி மௌலயः त्वयि பலந்தி யதோ நம இத்யதோ ஜெய ஜெயேதி பஜதவ தத் பதம் அப்படின்னு ரொம்ப அழகா நரசிம்ம ஸ்லோகம். எல்லையற்றவரே, பிரம்மதேவர் இந்திரன் முதலிய லோக பாலகருக்கும் தங்களுடைய எல்லையை கண்டார் இல்லை. தாங்களும் அதை அறியாதவரே, வேதங்களின் முக்குட்ட மணிகள் ஆகிற உபனிஷத்துகளும் தங்களை உள்ளவாறு அறிந்தன இல்லை. அவைகளும் தங்களை உள்ளபடியே அறிவுறுத்தாது. இதுவல்ல என்ற நிஷேத ஒதுக்கி தள்ளும் வாயிலாக தாத்பரிய விருத்தியை கொண்டுதான் தெரிவிக்கின்றன. அவைகள் நமோ நமக, திரும்ப திரும்ப வணக்கம் கூறுகிறேன், ஜெய ஜெய போற்றி போற்றி என்று கூறியே சேவிக்கின்றேன். ஆகவே நானும் அதுபோலவே நமஸ்காரம் வணக்கம் போற்றி என்று கூறியே தங்களது திருவடிகளை உபாசனை செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஸ்ரீதரர் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். அப்படியே அந்த வேத வாக்கியம் 41வது ஸ்லோகத்துல என்ன வேதம் ஸ்ருதி சொன்னிச்சோ அதையே அப்படியே இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லியிருக்கார். எல்லையற்ற பகவானே, பரபிரம்மே, பிரம்மாதி தேவர்கள், இந்திராதி தேவர்கள், லோக பாலகர்கள் எல்லாம் தங்களை தேடி கண்டறிய முடியல. தாங்களும் அதை அறியாதவரே, தேவரீருக்கும் தங்களுடைய விபூதி என்னன்னு உங்களால கூட தெரிஞ்சுக்க முடியாது. வேதங்களும் முக்குட்ட மணிகள் ஆகிற உபனிஷத்துக்களும் உங்களை தேடி தேடி அறிந்தனவல்ல. அவைகளும் தங்களையே உள்ளபடி அறிவுறுத்தாது. இதுவல்ல அப்படின்னு சொல்லி நிஷேத ஒதுக்கி தள்ளும் வாயிலாக தாத்பரிய விருத்தியை கொண்டுதான் தெரிவிக்கின்றன. அவை என்ன பண்ணுது? நமோ நமக, இதுக்கு மேல எங்களால முடியல, நமஸ்காரம், நமோ நமக, போற்றி, ஜெய ஜெய அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அதே போல நானும் தேவரீர நமஸ்காரம் பண்ணுகிறேன், போற்றி சொல்லுகிறேன், தங்களுடைய திருவடிகளையே உபாசனை செய்கிறேன் அப்படின்னு நரசிம்ம ஸ்தோத்திரத்துல சொல்லி ஸ்ரீதர் முடிக்கிறார். இத அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த கொஞ்சத்தையும் முடிச்சிடலாம் இந்த பாகவதத்தை. ஓகே, இத கேக்குறார் பகவான். இப்ப பகவானுடைய மூச்சு காத்துல இருந்து வெளிவந்த அந்த பகவத் ஸ்ருதிகள் தானே சொன்னுச்சு. இத பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச இத்யேதத் பிரம்மண புத்ரா ஆஸ்ருத்யாத்மானுசாசனம் சனந்தனமதானச்சுஹு சித்தா ஞாத்வாத்மனோகதிம். பகவான் சொல்றார். பகவான் ஸ்ரீ நாராயண ரிஷி கூறுகிறார். நாராயண ரிஷி கிட்ட தானே போயிட்டு நாரதர் கேட்கிறார். நாரதருக்கு தானே பதில் சொல்றார் பகவான். இந்த மாதிரி ஒரு தடவை இந்த பார்க்கடல்ல நான் இருந்தபோது சனகாதிகள் என்னை ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதே சந்தேகத்தை என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் என்கிட்ட என் மூச்சு காத்துல இருந்து வெளிவந்த ஸ்ருதி தான் இப்படி சொன்னுச்சின்னு பகவான் சொன்னார் இல்லையா? அப்படி நாரதரே, இவ்வாறு வேதங்கள் ஜீவனும் அதாவது ஆத்மாவும் பிரம்மமும் பரமாத்மாவும் ஒன்றே என்று விளக்கமாக துதித்ததை கேட்ட பிரம்மதேவரின் புத்திரர்களான சனகாதி முனிவர்கள் ஆத்ம தத்துவத்தை நன்கு உணர்ந்து இயல்பாகவே சித்த புருஷர்களாய் இருப்பினும் சனந்தனரது உபதேசத்தை கேட்டு உண்மை தத்துவத்தை அறிந்தவர்களாக சனந்தனரை பெரிதும் பாராட்டினார்கள். 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க இல்லையா? அதுல ஒருத்தரை பேச சொன்னாங்க சனந்தனரை. அவங்க உண்மையாலே எல்லாத்துக்கும் சமமான ஞானங்கள் இருந்தாலும் ஒருத்தர் பேசுறத 3 பேரும் கேட்டு பெரிதும் அவரை பாராட்டினாங்களாம். இத்யசேஷ சமாம்னாய புராணோபனிஷத் ரசஹா சமுத்ருத பூர்வ ஜாதைஹி வியோமயானை மகாத்மபிஹி. சனகாதி முனிவர்கள் படைப்பின் தொடக்கத்தில் தோன்றியவர்கள். ஆகவே அவர்கள் அனைத்திற்கும் முன் பிறந்தவர்கள். வான் வழியே செல்லும் மகாத்மாக்களான அதாவது சான்றோர்களான அவர்கள் இவ்வாறு வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் ஆகிய அனைத்தும் சாரத்தையும் சாராக பிழிந்தெடுத்து இந்த தத்துவமே அனைத்து சாஸ்திரங்களின் சுருக்கம் என அருளி செய்துள்ளனர். என்னன்னு? இந்த தத்துவமே அனைத்து சாஸ்திரங்களின் சுருக்கம் என அருளி செய்துள்ளனர் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொல்றார். அவங்கதான் பூர்வத்துல ஆரம்பத்துல உண்டானவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆகாய மார்க்கமா போகக்கூடிய சான்றோர்கள் அவர்கள் தான் வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாத்தோடைய சாரா பிழிஞ்சடிச்சு இதுதான் தத்துவம், இதுதான் அனைத்து சாஸ்திரங்களின் சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
त्वं चैतत् ब्रह्म दायाद श्रद्धया आत्मानुशासनम् धारयञ्चरगां कामं காமானாம் பர்ஜனம் நாம. நாரதரே, தாங்களும் அவர்களை போல் பிரம்மதேவரின் மானசீக புத்திரர் தானே? தாங்களும் அந்த ஆன்ம தத்துவ செல்வத்திற்கு உத்தராதிகாரி தானே? பின் வரப்போகும் வாரிசு தானே? ஆகவே தாங்களும் இந்த பிரம்ம வித்தை ஈடுபாடு மனத்திலிருந்து இழுத்திக் கொண்டு விருப்பம் போல் இவ்வுலகில் சுற்றி வரலாமே. இந்த ஆத்ம வித்தை மானிடவரின் அனைத்து ஆசைகளையும் முற்பிறவி வாசனைகளையும் அழித்தொழித்து சாம்பலாக்க வல்லது. வறுத்த கடலை முளைக்காதது போல வாசனைகளை வறுத்தொழித்து திரும்ப முளைக்காத வண்ணம் செய்பவை அப்படின்னு ரொம்ப அற்புதமா கண்ணன் பகவான் சொல்றார். நாரதன் மகரிஷி கேட்டாரு இல்லையா, பத்ரிகாசிரமத்துல இருக்க பகவான் கேட்டார்ல, அதுக்கு ரொம்ப அழகா நாரதருக்கு பகவான் பதில் சொல்றார். தேவரீர், நாரத பகவானே, தேவரீரும் பிரம்மாவோட மானசீக புத்திரர் தானே, அவங்கள போல சனகாதிகள் போல. அதே போல தாங்களும் அந்த ஆத்ம தத்துவ செல்வத்திற்கு உத்தர அதிகாரி தானே. நீங்களும் அவரோட புள்ளதானே, வாரிசு தானே, வரப்போகும் வாரிசு தானே. ஆகவே நீங்களும் இந்த பிரம்ம வித்தை ஈடுபாடோட மனசுல நிறுத்தி கொண்டு விருப்பம் போல இந்த உலகத்தை சுத்தி வாரும். இந்த ஆத்ம வித்தைங்கிறது மானிடவர்கள், அதாவது மனித குலத்துக்கு அனைத்து ஆசைகளையும் தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் போன பிறவி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிறவி வாசனைகளையும் அழித்தொழித்து சாம்பலாக்க வல்லது. எப்படி வறுத்த கடலை திரும்பி முளைக்காதோ அது போல வாசனைகளை வறுத்தொழித்த பின் திரும்ப முளைக்காத வண்ணம் செய்யக்கூடியவை இந்த ஆத்ம தத்துவங்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா பகவான் சொன்னார். இப்ப சுகபிரம்ம பரீட்சித்துல சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ச ருஷிநாதிஷ்டம் கிரஹீத்வா ஸ்ரத்தயாத்மவான் பூர்ண ஸ்ருததரோ ராஜன் நாஹவீர விரதோ முனிஹி. சுகபிரம்மம் சொல்றார், அரசே, தேவரிஷி நாரதர் புலனடக்கம் உள்ளவர், நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆகவே கேட்டதை மனதில் அவ்வாறே நிலைநிறுத்திக் கொள்பவர். அதனால் ஆத்மாவை பற்றிய உண்மை நிலையை அறிந்து ஆத்மாவாகவே ஆனவர். ஆகவே ஆனந்தமே பூரணமாக நிரம்பியவர். என்றும் எப்பொழுதும் ஆத்மாவை பற்றிய மனதில் நினைந்து நிற்பவர். ஆகவே அவர் முனிவர். பகவான் ஸ்ரீ நாராயண மகரிஷி உபதேசித்த ஆத்ம தத்துவத்தை மிகவும் ஸ்ரத்தையுடன் கேட்ட அவர் பின்வருமாறு கூறலானார். ரொம்ப அற்புதமா சுகபிரம்மம் சொல்றார். இப்படி பரீட்சித், இப்படி தேவரிஷி நாரதர் ரொம்ப புலனடக்கம் இருக்கக்கூடியவர், நைஷ்டிக பிரம்மச்சாரி, பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்காதவர். ஆகவே கேட்டதை மனசுல அப்படியே நிலைநிறுத்திக்கிட்டார். அதனால் ஆத்மாவை பத்திய உண்மை நிலையை அறிந்தறிந்து ஆத்மாவாவே ஆயிட்டார். ஆத்மான பரமாத்மா கூடயே சேர்ந்துட்டார். ஆகவே ஆனந்தமே பூர்ணமாக நிரம்பியவரா இருக்கார். எப்ப பரமாத்மா அண்டிட்டாரோ அப்ப பரமாத்மாவை இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல குணங்களும் இந்த ஜீவாத்மாவுக்கு வந்துரும்ல. அதே போல ஆனந்தமே பூரணமாக நிரம்பியவராயிட்டார். என்றும் எப்பொழுதும் ஆன்மாவை பற்றியே மனதில் நினைத்து நிற்கிறார். ஆகவே அவர் முனி, மனநசீலகா முனிகின்னு சொல்லுவாங்க. முனின்னு ஏன் பேரு? எப்ப பார்த்தாலும் மனசுல நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே பகவானை பத்தி நினைவிலே இருக்கிறாங்கல்ல, மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால முனிகின்னு சொல்லுவாங்க. பகவான் ஸ்ரீ நாராயண மகரிஷி உபதேசித்த அந்த ஆத்ம தத்துவத்தை மனதுல மிகவும் சிரத்தையோட கேட்ட அவர் கேட்டுக்கிட்டு சொல்றாராம், பின்வருமாறு சொல்றார். நாரத மகரிஷி என்னன்னு சொல்றார்? நாரத உவாச்ச நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாயா மலகீர்த்தயே யோ தத்தே சர்வபூதானாம் அபவாயோஷதி கலா. நாரதர் சொல்றார், பகவானை பார்த்து ஆத்ம வித்தியை கொடுத்ததுக்கு அப்புறம், இறைவா, சத்து சித் ஆனந்தமே வடிவெடுத்த ஸ்ரீ கிருஷ்ணன் தாங்களே. தங்களுடைய புகழ் மங்களமானது. உலகில் அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டி அவைகளுக்கு அருள் புரியவே திரும்பவும் அவை உலகியலில் மயங்கி பிறவி பெறுதலை தடுத்த அளவே மனம் கவர் திருவவதாரங்கள் செய்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, தங்களை வணங்குகிறேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா நாரத பகவானை பார்த்து சொல்றார். நாரத மகரிஷியா இருக்கவரை பார்த்து, பகவானே, தேவரீர் தான் சத்தசித்த ஆனந்த வடிவான கிருஷ்ணன், தாங்கள் தான். தங்களுடைய புகழ் மங்களகரமானது, எல்லா ஜீவராசிகளுக்கும் நலத்தை தரக்கூடியது, அவைகளுக்கெல்லாம் அருள் புரியக்கூடியது. அதனாலதான் தேவரீர் யுகந்தோறும் மனம் கவர் திருவவதாரங்களை எடுக்கிறீர். தேவரே கிருஷ்ணா, தங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இத்யாத்யம் ரிஷிமானம் யச்சையாம்ச்ச மகாத்மனஹ
ததோ காதஸ்ரமம் சாட்சாத் பிதுர்த்வைபாயனஸ்யமே. நாரதர் இவ்வாறு ஆதி ரிஷியான நாராயணரையும் மகாத்மாக்களான அவரது சிஷ்யர்களையும் வணங்கி பின் என் தந்தையான வியாசரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அங்கிருந்து பத்ரிகாசிரமம் போய் நாராயண மகரிஷியான பரபிரம்மத்துக்கிட்டயே எல்லா வித்தையும் ஆத்ம வித்தையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்த அவரை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அங்கிருந்த ரிஷிகளையும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இவர் திரும்பி வராராம். எங்க வரார்? என்னுடைய அப்பாவான வியாசர்கிட்ட வரார் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். யாரு? வியாச பகவானான என்னுடைய தந்தையோட ஆசிரமத்துக்கு திரும்பி வரார். சபாஜிதோ பகவதா கிருதாசன பரிகிரஹ தஸ்மை தத் வர்ணயாமாச நாராயண முகாஸ்ருதம். பகவான் ஸ்ரீ வியாசரால் உபசரிக்க பெற்று அவர் அளித்த ஆசனத்தில் அமர்ந்த நாரதர் நாராயண ரிஷியின் திருவாயிலிருந்து தாம் கேட்டது அனைத்தையும் அவருக்கு விளக்கினார். அத்புதம் இல்ல? அழகா வியாசர் ஆசிரமத்துக்கு வரார், அவர் அழகா உபச்சாரம் பண்றார், அவருக்கு ஒரு ஆசனம் இடுறார், அமர்றார். நாராயண மகரிஷி திருவாய முதத்துல மலர்ந்து அறியின அத்தனை ஆத்ம வித்தைகளையும் அப்படியே ஒண்ணு விடாம வியாச பகவானுக்கு அருள் கடாட்சம் பண்றார். இது ஏதத் வர்ணிதம் ராஜன் என்ன பிரஷ்ன கிருதஸ்வயா யதா பிரம்மண்ய நிர்தேஷ்யே நிர்குணேபி மனச்சரேத். அரசே, பிரம்மமோ குணங்கள் அற்றது, நிர்குணம். அது மனதிற்கும் சொல்லிற்கும் அப்பாற்பட்டது, இயற்கையான குணங்களின் தொடர்பற்றது. அவ்வாறான பிரம்மத்தை ஸ்ருதிகள் எவ்வாறு வர்ணிக்க இயலும்? மனம் எவ்வாறு அதை பற்ற முடியும் என்பதுதானே உங்கள் கேள்வி. அதற்கு விடைதான் முன்பு சனந்தனர் வாய்மொழியாக கூறி ஸ்ருதி கீதை என்னும் வேத துதி இப்பொழுது புரிந்ததா? ஸ்ருதிகளின் ஆத்மாவான நிர்குணனான பகவானை எவ்வாறு வர்ணித்தன என்பது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சுகபிரம்மம் சொல்ற. இப்ப புரியுறதா? பிரம்மமே குணங்கள் அற்றது, அதாவது நிர்குண பிரம்மம். அதாவது சூக்ஷ்மமா அவர் கூட தான் இருக்கும். அதனால குணங்கள் அற்றதுன்னா கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாததுன்னு அர்த்தம். அப்படிதான் பெரியவங்க வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க. அது மனதிற்கும் சொல்லிக்கும் அப்பாற்பட்டது, இயற்கையான குணங்கள், அதாவது பிரகிருதி சம்பந்தப்பட்ட குணங்கள் எதுவும் இல்லாதது. அவ்வாறான பிரம்மத்தை சுத்திகளாலேயே வர்ணிக்க முடியலன்னு நீ பாத்தியில்ல, மனம் எவ்வாறு அதை பற்ற முடியும்? அப்படி இருக்கக்கூடிய சுத்தியாலேயே பண்ண முடியாதத மனசு எவ்வாறு பற்றும் தானே உன்னுடைய கேள்வி. அதற்கு விடையாதான் சனந்தனர் சொன்னாரே, வாய்மொழியாக கூறிய ஸ்ருதி கீதை என்னும் வேத ஸ்துதி. இப்ப புரிஞ்சுச்சா? ஸ்ருதிகள் ஆத்மாவான நிர்குணனான பகவானை எவ்வாறு வர்ணித்தன என்பது அப்படின்னு சுகபிரம்மம் கேட்கிறார். யோ பிரேக்ஷக ஆதிமன்ய நிதனேயோ வியக்த ஜீவேஸ்வரோ யஸ்ருஷ்ட வேதம் அனுப்ரவிஸ்ய ருஷினா சக்ரே புரஸ்யசாஸ்திதா யம் சம்பந்த்ய ஜஹாத்யஜா மனுஷயீ சுப்த குலாயம் யதா தம் கைவல்ய நிரஸ்தயோனீம் அபயம் தியாயேத் ஜஸ்ரம் ஹரீம். பரீட்சித் மன்னா, இந்த அகில உலகங்களையும் படைத்தவர் பகவான் தான். சமஸ்த ஜீவாத்மாக்களுக்கும் அனைத்து பேர்களையும் பெற்று உய்ய அவைகளை எவ்வாறு படைக்க வேண்டும், எவ்வாறு காக்க வேண்டும், எவ்வாறு பின் அளிக்க வேண்டும் என்று நினைந்துதான் படைத்தல், காத்தல், அளித்தல் என்னும் முத்தொழில்களையும் செய்கிறார். அனைத்தையும் நடத்தி செல்பவரும் அவரே. ஒவ்வொன்றின் தொடக்கம், இடை, முடிவுகளில் அவரே இருக்கிறார். கண்ணிற்கு தோன்றாத பிரகிருதி, அதாவது மாயை, ஜீவன் இவர்களுக்கு தலைவரும் அவரே. இவ்வுலகை படைத்து ஜீவனாக அதனுள் நுழைந்து விளங்குகிறார். ஜீவன் பரபிரம்மத்தின் ஒரு அம்சம், ஒரு திவிலை. ஆகவே அது ரிஷி சொரூபமே. அது தங்குவதற்கென்றுதான் பகவான் உடலை ஆக்கி தந்தார். அதை ஆட்டி படைப்பவரும் அவர்தானே. பரபிரம்மத்தின் தத்துவம் உணர்ந்த ஜீவன் மாயையை கடந்து தனது உண்மை நிலையை பரபிரம்மத்தை அடைகிறான். ஒருவனுக்கு சுஷுப்தியில் அயர்ந்த தூக்கத்தில் இந்த ஐம்பூதங்களின் ஆக்கமான உடல் தெரிவதில்லை. அதுபோலத்தான் இறைவனையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பக்தனுக்கு மாயையின் படைப்பான இவ்வுலகமும் அதில் உள்ள பொருட்களும் தெரியாது. ஆகவே முக்தி அடைய எளிய வழி இறைவனை அனவரதமும் இடைவிடாது சிந்தித்திருப்பதே. அவரே முக்தி திருமேனியன் ஆதலால் அவரை நினைந்து உருகுவதே முக்தி பெறும் வழி. அதனால் பிறப்பிறப்பு என்னும் சுழற்சி அழிகிறது. அவன் பயத்தை களைபவனன்றோ. ஆகவே அந்த ஸ்ரீஹரியையே எப்போதும் வழிபட வேண்டும். அதுவே நலம் பெறும் எளிய வழி அப்படின்னு சொல்லி
ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பின்பகுதியில 87வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சங்கீதாயாம் தசமஸ்கந்தே उत्तरार्धे नारद नारायण संवादे वेदस्तुतिर्नाम सप्तशीतितमोऽध्यायः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।